நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்டயே 80 கோடி ரூபாய் பணத்தை கேட்ட திமுக. ஸோ எதுக்கு இந்த பணத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவருடைய கடைசி ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றணுமா? அதுக்காக இப்போ இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட 80 கோடி ரூபாயில் கருணாநிதி அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மக்கள் பணத்தை, நம்ம எல்லாருமே கட்டுற அந்த வரி பணத்தை கேட்டிருக்காங்க திமுக. ஸோ இதுக்கு செம்ம கடுப்பான நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு? கலைஞர் அவருடைய அந்த கடைசி ஆசை, அந்த ஆசை நிறைவேறுமா இல்லை நிறைவேறாத ஆசையாகவே போகுமா அப்படின்னு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது. நம்ம எல்லாருமே கூட அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மெரினா பீச்சில் ஏற்கனவே கலைஞர் அவருடைய, கருணாநிதி அவருடைய அந்த சமாதி இருக்குது. அங்கேருந்து அப்படியே கடலுக்கு உள்ள அப்படியே நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா, அதாவது மெரினா பீச்சுக்கு போவாங்கள்ல மக்கள், எல்லாருமே சுற்றி பார்க்க போவாங்கள்ல, அங்கே போகிறவங்க எல்லாருமே வியப்பாக கடலை பார்க்குற மாதிரி அந்த இடத்துல கருணாநிதி அவரை மாதிரியான அவர் வச்சிருக்க மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய பேனாவை கடலுக்கு உள்ள, அதாவது அந்த கடல் கரைக்கு உள்ளே இருந்து ஒரு சில மீட்டர் தூரத்துக்கு உள்ள அந்த பேனாவை, கலைஞர் அவருடைய பேனாவை அந்த இடத்துல வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 80 இருந்து 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு திமுக அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தில் இருந்து பண்ணுற மாதிரி தான் ஸ்டாலின் அவர் திட்டம் போட்டிருக்காரு, தவிர அவர் பாக்கெட்டில் இருந்து 1 ரூபா கொடுத்து பண்ணுற மாதிரி இந்த திட்டத்தை அவங்க போடலை. இப்படி இருக்க ஏற்கனவே திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இந்த பிளான் ப்ராஜெக்டை இதை பற்றி பேச்சு துவங்கி அதுக்காக பேனா செய்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பேனாவையும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. மக்கள் நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னாங்க. திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலுமே ஒரு வழியாக அந்த பேனா இப்போ இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த பேனா செஞ்சு மெரினா பீச்சுக்கு அந்த பேனாவை கொண்டு வர்றதுக்கு உள்ள ஆட்சியே மாறிடுச்சு. ஆட்சியும் மாறி அந்த பேனாவை மெரினா பீச்சில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிட்டாரு. சிஎம்மாக அரியணையில் உட்காந்துட்டாரு. இப்படி இருக்க திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே, அதாவது திமுக தரப்பு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்ப கருணாநிதி அவருக்காக மெரினா பீச்சில் வந்து அந்த பேனா வைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலை எல்லாமே துவங்கி அந்த பேனாவும் செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டாச்சு. அந்த பேனா இப்போ ரெடியான நிலைமையில இருக்குது மெரினா பீச்சில். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்காக ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு நிதி ஆணையில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா பேனாவை கொண்டு போய் நாங்கள் அப்படியே மெரினா பீச் அந்த கடல் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரத்துக்குள்ளே அந்த பேனாவை செட் பண்ணிவிடுவோம், மீதி நிதியை வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட திமுக தரப்பு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டதுமே செம்ம கடுப்பாக இருக்கார் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலைஞர் அவருடைய, கருணாநிதி அவருடைய ஆசையான், இது வந்து அவருடைய கடைசி ஆசையான், அந்த கட்டுமரத்துடைய கடைசி ஆசையான், கட்டுமரம் சுற்றி சுற்றி வரணும், அந்த இடத்துல அந்த பேனா இருக்கணும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் ஆசைப்பட்டதாகவும், அதனால் கண்டிப்பாக மெரினா பீச்சில் அந்த கடலோரமாக அந்த பேனாவை அங்கே நடனம், பேனா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, மிச்ச நிதியை தமிழக அரசு கொடுத்தா நாங்கள் அங்கே நட்டுருவோம் அந்த பேனாவை அப்படின்னு திமுக தரப்பு அவங்க கேட்டிருக்காங்க. மீதி நிதியை கேட்டிருக்காங்க தமிழக அரசுக்கிட்டேருந்து. நிதியை மட்டும் கிடையாது, அதுக்கு பர்மிஷன் வேணும். தமிழக அரசு பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த இடத்துல அந்த பேனாவையுமே நட முடியும். ஸோ இந்த 2 உரிமத்தையுமே கேட்டிருக்காங்க தமிழக அரசுக்கிட்ட. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரே போடாக போட்டுட்டாரு. மக்கள் பணத்தை வீணாக்கி தனிப்பட்ட ஒரு நபருக்காக, ஏன்னா திமுக தலைவராக கருணாநிதி அவர் இருந்தாலுமே அவருடைய அந்த தனிப்பட்ட அந்த சின்னத்தை நீங்கள் நடணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சொந்த இடத்துல எங்கேயாவது நட்டுக்கங்க. மக்கள் எல்லாருமே வந்து போகக்கூடிய அந்த பொது இடத்துல பேனாவை நடக்கூடாது. அந்த பேனாவை நீங்கள் அங்கே நடுறதுக்கு தமிழக அரசு ஒத்துக்காது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டார் பாருங்க அதிரடியான உத்தரவு. அப்படியே அதிர்ச்சியாகி ஆடி போயிட்டாங்க திமுகவினர்கள் எல்லாருமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கப்போ தான் கருணாநிதி அவர்கள் மறைந்தார். அப்போ எடப்பாடி நினச்சிருந்தார் நிச்சயமாக கருணாநிதி அவருடைய அந்த சடலத்தை அங்கே பிதைக்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனாலுமே எடப்பாடி அவங்க எப்பயுமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி மாதிரி தான் அதிமுக நிலைப்பாட்டில் இருந்துச்சு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. மெரினா பீச்லையுமே கலைஞர் அவருடைய சமாதியை வச்சுட்டாங்க. அதே மாதிரி தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் விஜய் அவரையுமே நினச்சிட்டாங்க போல இருக்கு. பேனாவை கொண்டு வந்துடுவோம் மெரினா பீச்சுக்கு, அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு, 1 பைசா தர முடியாது. மக்கள் பணம் 1 பைசாவை திமுக அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நினைவிடத்தை அமைக்கிறதுக்காக
மக்கள் இடத்துலையும் அமைக்கக்கூடாது, மக்கள் பணமும் செலவழிக்க முடியாது அப்படின்னு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதே போல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணா உங்கள் வீட்டில் கொண்டு போய் அந்த பேனாவை நட்டுக்கங்க, உங்கள் சொந்த இடத்துல எங்கேயாச்சும் அந்த பேனாவை நட்டுக்கங்க, மெரினா பீச்சில் நடக்கூடாது. மேலும் அந்த பேனாவுக்காக செலவு செய்கிறதுக்காக தமிழக அரசு ₹1 கூட கொடுக்காது அப்படின்னு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இப்போ அந்த நீளமான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கண்டெய்னர் நீளமாக இருக்கிற அந்த பேனாவை தூக்கிக்கிட்டு எங்கே போகிறது, எங்கே நடுறது, அந்த பேனாவை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர் எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க, மிரண்டு போயிருக்காங்க. பத்தாக்குறைக்கு கலைஞர் அவருடைய கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உருட்டி பார்த்துருக்காங்க, எதுவும் நடக்கலை. இப்போ அந்த செஞ்ச பேனாவை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கே கொண்டு போய் அந்த பேனாவை நடுறது அப்படின்னு. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த அதிரடி நடவடிக்கையை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதே போல் அந்த பேனாவை எங்கே நடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.